வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே மணி வந்துட்டு சாயந்தரம் 19. நான் கடுமையாக இன்றைக்கி வேலை செஞ்சேங்க தோட்டத்தில். கடுமையாக வேலை செஞ்சேனாக்கா ரசித்து வேலை செஞ்சேன். எனக்கு தோட்ட வேலைனாக்கா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூச்செடி இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பராமரிக்கிறதுனாக்கா எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி அந்த வேலை தான் செஞ்சிட்ருந்தேன். புல் வெட்டுறதுலேருந்து ட்ரிம் பண்ணுறதுலேருந்து அப்புறம் வேறு என்ன இன்னும் கொஞ்சம் சுத்தம் செய்கிற வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கார்டனில் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஊஞ்சலில் படுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், புல் வெட்டின கால் பாருங்கள், சாக்ஸ் எப்படி இருக்குது. இங்கே படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு இருக்கேன். செம்ம வேலைங்க, பட் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் இலெல்லாம் ப்ளோ பண்ணுற வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குருவிங்களுக்கு கொஞ்சம் தண்ணி புதுசாக மாற்றி வச்சேன். இங்கே பாருங்கள் அங்கே. அப்புறம் வேறு என்ன செஞ்சேன் இன்றைக்கி, இன்னும் கொஞ்சம் புல் வெட்டுற வேலைலாம் இருந்துச்சு. நான் இந்த இடத்துக்கு நான் தான் இங்கே காவலாளி சொல்லிட்டு இல்லை, நான் தான் இங்கே பொறுப்பு. அதாவது ஏதாவதுனாக்கா என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட் அதுக்கு மட்டும்தான். அதனால் அங்கே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் எங்களோட பொருள் வைக்கிறது. அப்புறம் வேறு என்ன பொருள்னாக்கா இந்த க்ளீனிங் பண்ணுற பொருள் மித்ததெல்லாம் அங்கே தான் வைப்போம். அதோட இங்கே எலக்ட்ரிக் இது இருக்குது இல்லையா, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அங்கே தான் இருக்குது இடம். அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நான் அந்த வேலை தாங்க இன்றைக்கி போயிட்டு செஞ்சுட்டு வந்தேன். வேறு என்ன இல்லைங்க, உங்களுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நான் என்னோடய கார்டனோட ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு இப்படி படுத்துட்டு இந்த மாதிரி மரத்தெல்லாம் ரசிக்கணுன்னாக்கா எனக்கு ரொம்ப ஆசை. பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது மரங்கள்லாம். இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு மரங்களை ரசிச்சுக்கிட்டு, அதுவும் இந்த நீளமாக வானம் இருக்குது இல்லையா, அப்போ அந்த மேகக்கூட்டங்கள், வெள்ளையாக மேகக்கூட்டங்கள் இருக்கும்போது அது பார்த்து ரசிக்க எனக்கு ரொம்ப ஆசை. இது நம்ம எல்லாருமே செய்வோம். அதாவது சில நேரம் இந்த மேகம் கூடுறப்ப அது ஒரு நம்ம ஒரு இமேஜின் பண்ணுவோம்ல, கற்பனை பண்ணுவோம்ல, இது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு, ஒரு பறவை மாதிரியோ இல்லை ஒரு முகம் மாதிரியோ ஏதாவது ஒன்று. அந்த மாதிரியெல்லாம் நான் இந்த மாதிரி சம்மரில் வந்துட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி சும்மா வந்து படுத்துட்டு வேலை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆசைனாக்கா, ராத்திரியில் நம்ம நட்சத்திரம்லாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. எங்கெங்கே நட்சத்திரம் பார்க்கணுன்னாக்கா அப்படியே பயங்கரமாக குளிராக இருக்கும். அப்புறம் மணி 9, 10 இந்த மாதிரினாக்கா எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நம்ம மட்டும் வெளியில் இருக்கணும். அதனால் வெளியவும் போக மாட்டேன். எனக்கு அது ரொம்ப ஆசை, நட்சத்திரங்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நிலா, பௌர்ணமியில் நிலா இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஆசை எனக்கு பார்க்குறதுக்கு. அதுவும் சில நேரம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நிலா வந்துட்டு நம்ம அது பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு உள்ளுக்கு வந்துடலாம். நட்சத்திரங்கள் வந்துட்டு நிறைய இருக்கும் இல்லையா, அது ஒரு அந்த ராசிக்கு தகுந்தா போல் நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்து அந்த மாதிரியெல்லாம் பார்க்கணுங்க. எனக்கு பார்ப்போம், நம்ம ஒரு மலேசியாவுக்கு வர்றப்பையோ இல்லை வேறு எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கப்ப அதுவும் நம்ம ரசிக்க வேண்டியது நட்சத்திரங்களையும். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.